முனையில போய் ஆட்டோ பிடிச்சிக்கலாம். ஏய் மச்சான், என்னடா எங்க கிளம்பிட்டீங்க ரெண்டு பேரும்? இல்ல மாசமா இருக்கால, ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்டா. எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சரி நீங்க பாத்து போங்க, நான் வரேன். மச்சான் ஒரு நிமிஷம்டா, கொஞ்சம் வண்டி கிடைக்குமாடா? ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறேன்ல, ஆட்டோவுக்கு காசு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, கணக்க வச்சு கூப்பிட்டு போக முடியாது. நான் உன்னை எடுத்துட்டு போய் விட்டுட்டு திருப்பி வரும்போது பெட்ரோல் கூட போட்டு எடுத்துட்டு வந்து விட்டுறேன்டா. கொஞ்சம் வண்டி தாயேன். இல்லடா வண்டி இப்பதான் சர்வீஸ் போயிட்டு வந்தது. வண்டி கொடுத்தா ஒய்ஃப் வேற திட்டுவாங்கடா. ஒய்ஃப் வேற அம்மா வீட்டுக்கு போனோம்னாங்கடா, அதனால வண்டி தேவைப்படும்டா. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதடா. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா, நான் என்ன நினைச்சுக்க போறேன், உன்னால முடிஞ்சா நீ தரப்போற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துப்போ. சரி நாங்கள் வரோம். சரிடா. நீ விட்ரா, ஃபீல் பண்ணாத. நீ எவ்வளவு செஞ்சிருப்ப, ஒரு வண்டி கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாரு பாரு. அவரு போய் சொல்றாருடா, அவங்க ஒய்ஃப் ஊர்லயே இல்லடா, நேத்து டூருக்கு போயிருக்கதா அவங்க நீ கால் பண்ணி சொன்னாங்கடா. விடுமா, எல்லாரும் அப்படிதானே, பார்த்துக்கலாம் வா. உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க கிட்ட காசு இருக்க மாட்டேங்குது, காசு இருக்கிறவங்க கிட்ட உதவி செய்யணும்னு எண்ணம் இருக்க மாட்டேங்குது. எங்கோ ஓய்வெடுக்கும் நிழல் என்போம், நெஜம் போராட்டம் மட்டும் தானா?